அதை தவிர பார்க்க போனால் முதல் 2 தொகுப்புமே என்னுடைய முதல் தொகுப்புகள் 2மே என்னுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை அனுபவங்களை தான் நான் அந்த கதையில் திரும்ப எழுதிட்டுருந்தேன். நான் அப்படி சொந்த அனுபவங்கள் எழுதுனதான் ஒரு உயர்ந்த கதைகளுடைய அம்சம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி எழுதிட்டுருக்கேன். அப்போ சுஜாதா சொன்னார், இந்த கதைகளை முடிச்சுக்கிட்டாலும் இந்த முன்னுரையெல்லாம் தனிப்பட்ட முறை சொன்னார், நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி ரொம்ப அதிகமாக எழுதாதீங்க, அது ஏதோ ஒரு காலத்தில் சிரமங்களை கொடுக்கும், குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல் ஏற்படுத்தும், அதனால் நீங்கள் அதை தாண்டி நிறைய எழுதணும் அப்படி சொன்னால் நான் அவருடைய அறிவுரையை எடுத்துகிட்டு தான் சொந்த அனுபவங்களை தாண்டி மற்றவருடைய அனுபவங்களையும் மற்றவருடைய பார்வையும் வழியாக வாழ்க்கையை அனுபவத்து பார்க்குறது அப்படிங்கிற கற்றுட்டேன். காலத்தில் நான் எழுத ஆரம்பித்தப்போ என்னோட கூட எழுத ஆரம்பித்த பாவண்டனோ அல்லது கோணங்கி அப்புறம் சங்கநாராயணன் இவங்க எல்லாருமே இந்த மாதிரி தங்களுடைய பார்வை வேற ஒருத்தருடைய அனுபவங்களை சொல்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற வகையில் நான் அந்த பாணியை நான் எழுத ஆரம்பிச்சனால தான் நான் நிறைய எழுத முடிஞ்சது. சுஜாதா சொன்னது அதுதான், நீங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி எழுதுனா நீங்கள் அதிகமாக எழுத முடியாது, சொந்த வாழ்க்கையை பற்றி எழுதுவது ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கும், வடிவமாக இருக்கும், ஆனால் நீங்கள் நிறைய எழுதி போக முடியாதுன்னு சொன்னார். ஆகவே அதை கடந்து போகிறதுக்காக அவருடைய முன்னறி போன்ற எல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்புறம் அந்த வகையில் தான் நான் எல்லாத்தையும் எழுதி பார்த்துருக்கேன். அதில் நிறைய குறைப்பரிசல்கள் எல்லா மாசத்தும் தலைப்புல இருக்கு வாங்கி வச்சுக்கலான்னு இந்த மாதிரி டைம்ல ஹலோ